ஹாய்ங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம். அந்த தர்பூசணி பழமெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோட அடிப்பகுதியை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த துருவி எடுத்ததை ஒரு பக்கம் எடுத்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அதே வானல்லையே இந்த துருவி வச்சுருக்கிற இந்த தர்பூசணி துருவல் அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. வதக்கி எடுத்ததில் இந்த தர்பூசணி கொஞ்சம் ஓரளவு வேகணும். அது வெந்ததுக்கு அப்புறம் அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அது அல்வா பதம் வரும். நான் எந்த கலரும் இது கூட போடலை, அப்படியே விட்டுட்டேன். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்ததை அது கூட போட்டு இறக்கிட வேண்டிதான். இந்த தர்பூசணி அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் போடுறேன், பாருங்கள்.